அனைவருக்கும் வணக்கம். மிதுனராசினியர்கள், இனி நீங்கள் ஆபத்தை கடந்தாச்சு, இனிமேல் எல்லாம் நன்மைதான் என்ற வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மிதுனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதனத்தில் குரு பகவானும், கடக சூரியனும், புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 12இல் சுக்கிரன் இருப்பதும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும், 9ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதும் கொஞ்சம் சாதகமான அம்சங்கள் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசிக்குரிய புதன் சூரியனோடு இணைந்து யோகத்தை தருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் பொருளாதார துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவை கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுமூகமான உறவு நிலவ இருக்கு. வேலை செய்யும் இடத்தில் உற்சாகமாக இருப்பீங்க. உயரதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இதுவே உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பையும் ஒரு ஆறுதலையும் கிடைக்கும் விதமா அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சகோதர உறவுகள் சற்று பாதிக்கப்படுங்க. ஒருவருக்கொருவர் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கொள்வது நல்லது. பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகள் தலைதூக்க ஆரம்பிக்கும். அதே போல ஜென்ம ராசியில் குரு பகவான் இருப்பதால் எண்ணத்தில் தடைகள் ஏற்பட்டு செயல்களையும் பாதிப்பு ஏற்படலாங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று கவனத்தோடு செய்வது நல்லது. திடீர் முடிவுகள் எடுத்து சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் எதையும் யோசித்து செய்வது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மோதுரை உள்ளது. அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதாவது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பது இம்மோதிரை எடுத்து காட்டுதுங்க. ஸ்ரீராமபிரான் வனவாசம் சென்ற போது அவருடைய ஜாதகத்தில் கிரக நிலைகளின்படி அவரது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்ததையே பழமொழி எடுத்து காட்டுது. அதாவது வனவாசம் செல்வதற்கு சமமான துன்பத்தை குரு பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் அனுபவிப்பீங்க என்பது கருத்து. மற்ற கிரகங்களால் சஞ்சார காலங்களையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டு பலன்களை கூற வேண்டுங்க. அந்த வகையில் வருமானத்தை மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கு. அதே போல் குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் பற்றி ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. அதே போல மிதுன ராசினியர்கள் உத்தியோக காரணமாகவோ அல்லது பல்வேறு காரணங்களினால் கணவனை விட்ட மனைவி பிரிந்திருந்த நிலை நீங்கி இருவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க. சிறு காரியத்திற்கு கூட அலைச்சல் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். பண பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்கு. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. திருமண முயற்சிகள் குழப்பங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா இருக்குங்க. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு பகவான்
சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களுக்கு சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலையினால் அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. எந்த நிலையிலும் பொறுமை, நிதானம் ஆகியவற்றை இழந்து விடாதீங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டியது அவசியத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க. குறிப்பா இந்த வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் மேற்கொள்வது நல்லது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு ஆகிய கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியம். சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகள்ல ஈடுபட வேண்டாம். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க. கொடுக்கல் வாங்கலில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாங்க. விஸ்தரிப்பு திட்டங்கள் அனைத்தையும் தற்காலிகமாக ஒத்தி போடுவது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கே கிடைக்க இருக்கு. திரைப்படத்துறையினருக்கு பல மாதங்களாக தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் எடுத்த படங்கள் நல்ல ஒரு வெற்றியை தரும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் பழகும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்ல. படிப்பில் கவனத்தை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்துவது அவசியங்க. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் இத்தருணங்கள்ல தேவைக்கு குறை தண்ணீர் வரத்தும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் ஏற்படும் சக்திக்கு மீறிய செலவுகளும் கடன் வாங்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் குறைப்பது நல்லது. அதே போல் பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பொறுமை, நிதானம் அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது மிகச்சிறந்த பலனை அளிக்கும்.